வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முத்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி கலைவாணன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். புதுச்சேரி போலீஸ் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடந்து வருகிறது. முத்தியால்பேட்டை போலீஸ் நிலையத்தில் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் சீனியர் எஸ்பி கலைவாணன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதேபோல் நெட்டப்பாக்கத்தில் மேற்கு எஸ்பி சுப்பிரமணியன், தன்வந்திரி நகரில் வடக்கு எஸ்பி ரகுநாயகம், பாகூரில் தெற்கு எஸ்பி செல்வம், போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் எஸ்பி ரக்ஷனா சிங் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர். இதில் பொதுமக்களிடமிருந்து 54 புகார்கள் பெறப்பட்டு 36 புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. நிலுவையில் உள்ள புகார்களுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்க நிலைய அதிகாரிகளுக்கு எஸ்பிக்கள் உத்தரவிட்டனர். புதுச்சேரியில் 5 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் ரூபாய் 1.15 லட்சத்தை இழந்துள்ளனர். ஐத்திக்குப்பத்தை சேர்ந்த நபரை பேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு மர்ம நபர் நட்பாக பேசி பழக்கியுள்ளார். பின் அதிக மதிப்புமிக்க பொருள் ஒன்றை பார்சலில் அனுப்புவதாகவும் அதனை பணம் கொடுத்து பெற்றுக் கொள்ளும்படி தெரிவித்தார். இதையடுத்து சில தினங்களுக்கு பின் அவரது வீட்டிற்கு வந்த பார்சலை ரூபாய் 93,500 செலுத்தி பெற்றார். ஆனால் பார்சலில் மர்ம நபர் தெரிவித்த பொருள் இல்லை. அதன் பிறகு மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது. இதேபோல் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர் 11,300, லாஸ்பேட்டை சேர்ந்தவர் 5,000 மற்றும் 4,000, கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் 2,000 என 5 பேர் மோசடி கும்பலிடம் 1,15,800 ஏமாந்துள்ளனர். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். சப் இன்ஸ்பெக்டர் பணிக்கு விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் வரும் 17ஆம் தேதிக்குள் திருத்தம் செய்து கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதுச்சேரி காவல்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள 70 போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு கடந்த மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டது. கடந்த 8/11/2022 அன்று சப் இன்ஸ்பெக்டர் பதவிக்கு வெளியிடப்பட்ட ஆட்சேர்ப்பு அறிவிப்பின்படி ஏற்கனவே விண்ணப்பித்த விண்ணப்பதாரர்கள் மற்றும் பணியில் உள்ள காவல்துறையினருக்குமான விரிவான வழிமுறைகள் புதுச்சேரி அரசின் ஆட்சேர்ப்பு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. எனவே மேற்கண்ட விண்ணப்பதாரர்கள் தங்கள் ஜாதி, தகவல் தொடர்புக்கான குடியிருப்பு முகவரி, நிரந்தர முகவரி, தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி போன்றவற்றில் ஏதேனும் திருத்தம் செய்ய வேண்டுமெனில் வரும் 6ஆம் தேதி காலை 10 மணி முதல் வரும் 17ஆம் தேதி மாலை 3 மணி வரை திருத்தம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. மொபைல் ஆப்கள் மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என சைபர் கிரைம் சீனியர் எஸ்பி நித்யா ராதாகிருஷ்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஆன்லைனில் வரும் விளம்பரத்தை நம்பி யாரும் மொபைல் ஆப்களில் முதலீடு செய்து பணத்தை ஏமாற வேண்டாம். பெரும்பாலும் இதுபோன்ற மோசடி ஆப்கள் வெளிநாட்டிலிருந்து இயக்கப்படுகிறது. கடந்த சில மாதங்களாக இதுபோன்ற பல்வேறு ஆப்களில் மக்கள் முதலீடு செய்து பல கோடி ரூபாய் இழந்து வருவது தெரிவித்தும், அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு மக்கள் மீண்டும் மீண்டும் பணத்தை முதலீடு செய்து இழந்து வருவது தொடர்கதையாக உள்ளது. ஆகவே மொபைல் ஆப்கள் மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றார். கோரிமேட்டை தாண்டாத கட்சி என என்ஆர் காங்கிரஸை நான் விமர்சிக்கவில்லை என்று பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். காங்கிரசுக்கு எதிரான போராட்டத்தில் பங்கேற்று பேசிய போது, புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியான கோட்டக்குப்பம், கூனிமேடு தாண்டாத கட்சி எங்களை விமர்சனம் செய்கிறது என தெரிவித்திருந்தேன். இதில் எங்களது கூட்டணி கட்சியான என்ஆர் காங்கிரஸை குறிப்பிட்டு பேசியதாக வதந்தி பரவியது. இது முற்றிலும் தவறு. எங்களது பாரத பிரதமரான மோடி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் விமர்சித்து பேசினார். அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் எந்த கொள்கையும் இல்லாமல் சுதந்திர போராட்ட தியாகிகள் போட்டோ, கட்சி தலைவர்கள் போட்டோவை வைத்து மாநாடு நடத்திய விஜயை தான் குறிப்பிட்டு பேசினேன். அவர் நடத்தியது மாநாடு கிடையாது. ரசிகர்கள் கூட்டத்தை வைத்து கூட்டம் போட்டுள்ளார். எந்தவித எம்எல்ஏ கவுன்சிலரும் இல்லாத அவர் எங்களது பிரதமரை விமர்சிக்க தகுதி கிடையாது. நான் விஜயதான் புதுச்சேரியை தாண்டாத கட்சி தமிழக வெற்றி கழகம் தான் என கூறினேன் என்றார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரிவர் பெருமாள் திருக்கோவிலின் 54வது பிரம்மோற்சவ விழாவையொட்டி நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
புதுச்சேரி முத்தியால்பேட்டை ராமகிருஷ்ண நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரீவ திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரீவ பெருமாளுக்கு 54வது பிரம்மோற்சவ விழா கடந்த 27ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட ஐக்கிரீவ பெருமாளுக்கு நாள்தோறும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெற்று வந்தது. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் ஸ்ரீ லட்சுமி ஐக்கிரீவர் மற்றும் நரசிம்மர் மலர்களால் அலங்கரித்து சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் அளித்தார். பின்னர் சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் பாருக் மரைக்காயரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற இலவச பொது மருத்துவ முகாமினை முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி காலாப்பட்டு தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் MOH பாருக் மரைக்காயரின் 88வது பிறந்த நாளையொட்டி கருவடிக்குப்பம் பாரதி நகர் பகுதியில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து மருத்துவர்களை கௌரவித்தார். முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட பாருக் மரைக்காயரின் திருவுருவ படத்திற்கு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். இதில் பிம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவ குழுக்கள் காது, மூக்கு, தொண்டை உட்பட பல்வேறு பிரிவுகளை இலவசமாக ஆலோசனைகள் வழங்கினர். இந்த முகாமில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். புதுச்சேரி முருங்கப்பாக்கத்தில் குடிநீர் குழாய் உடைந்து தண்ணீர் விரயமாகும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. புதுச்சேரி கடலூர் சாலை முருங்கப்பாக்கம் 4 முனை சந்திப்பு பகுதி வழியாக செல்லும் குடிநீர் குழாய் நேற்றிரவு 8 மணி அளவில் உடைந்து சாலை முழுதும் தண்ணீர் ஓடியது. இது குறித்து அப்பகுதி மக்கள் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவித்தனர். அமைச்சர் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்து உடனே சரி செய்ய உத்தரவிட்டார். அதன் பேரில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விரைந்து சென்று குடிநீர் குழாயினை சரி செய்தனர். இதனிடையே குடிநீர் குழாய் உடைந்து சாலையில் தண்ணீர் ஓடும் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலானது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.